ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த மாவீரன் ஹுபைப். ரஅல் தக்வான் என்ற 2 கூட்டத்தார்கள் பெருமானாரிடத்திலே வந்து சொல்வார்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு 10 பேர் கொண்ட குழுவை அனுப்ப வேண்டும் என்று சொல்வார்கள். பெருமானார் ஆசிம் ரலியல்லாஹுவினுடைய தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். 10 பேர்களையும் அழைத்துச் செல்லுகிற பொழுது 100 வீரர்களை வைத்து சுட்டிக் கொள்கிறார்கள். 100 வீரர்களை வைத்து சுட்டிக் கொண்டு உங்களை கொல்லப் போகிறோம் என்று அம்பை வைக்கிறார்கள். நீங்கள் ஈமானை விட வேண்டும். 100 வீரர்கள் 10 பேர்களை ஒன்று சேர்ந்து தாக்க முற்படுகிற பொழுது ஆசிம் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிற மலை மீது ஏறுகிறார்கள். தோழர்களையும் ஏற்றுகிறார்கள். அம்பை விடுகிறார்கள். 7 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு கீழே இறங்கி வருகிறார்கள். கைது செய்கிறார்கள். இன்னொரு சஹாபி இறங்கி வருகிற பொழுது ஏற்க மறுத்ததால் அவரையும் கொலை செய்கிறார்கள். மற்றொரு சஹாபியை கயிற்றிலே கட்டி கொண்டு இழுத்து வருகிறார்கள். அவர்களும் இறந்து போகிறார்கள். மொத்தம் 9 பேர்கள் இறந்து போகிறார்கள். ஆசிம் ரலியல்லாஹு தலைவரும் இறந்து போகிறார். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மட்டுமே சிறைபிடிக்கப்படுகிறார்கள். சந்தையில் விற்கப்படுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹுவை ஒரு கயவன் வாங்குகிறான். அந்த கயவன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுகிறான். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்லுவான், முஹம்மதை நீ ஒரு வார்த்தை திட்டிவிடு, முஹம்மதை ஒரு வார்த்தை ஏசிவிடு, முஹம்மதை ஒரு வார்த்தை பேசிவிடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் தூக்கு மரத்தில் ஏற்றுவேன். இந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தை, முஹம்மது கெட்டவர் என்று சொன்னால் போதும் விடுதலை கிடைத்துவிடும், முஹம்மது சரியில்லாதவர் என்று சொன்னால் விடுதலை கிடைத்துவிடும். ஆனாலும் ஹுபைப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் முள் தைப்பதை கூட என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது. அந்த முஹம்மதை என்னுடைய நாவால் நான் ஏசுவேனா? என் தலையை கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 5 நிமிடம் வேண்டும். எதற்காக? 2 ரக்காத் தொழுவதற்காக என்றார். முதலில் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன் 2 ரக்காத்தை சுன்னத்தாக்கி காட்டியவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து சொன்னார்கள், ஏகத்துவத்தை ஏற்றதற்காக என்னுடைய அன்பு நண்பர் ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த வீர தியாகிகளின் வரலாறுகளையாவது நாம் படித்திருக்கிறோமா? அந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே கொடுத்திருக்கிறோமா? இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு, குறிப்பாக இன்றைக்கு படிக்கிற பெண்மணிகளுக்கு, காலேஜுக்கு செல்லுகிற பெண்மணிகளுக்கு நாயகத்தின் தோழர்கள் தோழிகளின் வரலாறுகளை படிக்க கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அந்த தியாகிகளின் வரிசையில்